வடசென்னை பகுதி ராயபுரம் கல்மண்டபம். கரெக்டாக கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிர் ரோடு. அந்த ஆப்போசிட் ரோடுலேயே விங்கிள்ஸ் ஜிங்கிள்ஸ் அப்படிங்கிற சிறுவர் சிறுமியருக்கான விளையாட்டு கூடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே அருமையான ஒரு இடமா அது இருக்குது. அந்த ராயபுரம் பகுதி மக்களுக்கு இல்லை வட சென்னையில் இருக்கிற மக்களுக்கு உண்மையிலே ஒரு எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த விங்கிள்ஸ் ஜிங்கிள்ஸ் பிள்ளைங்களுக்கான விளையாட்டு கூடம் அமைக்கப்பட்டிருக்காங்க. முதல் தளத்தில் இந்த விளையாட்டு கூடமானது அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கட்டணம் எப்படி அப்படின்னா, பெரியவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஒருத்தர் கூட அலோவ் பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்களோட. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கட்டணம் 300 ரூபா வசூலிக்கிறாங்க. அந்த 300 ரூபாயிலேயே கூட ஒரு பேரண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஒரு குட்டி பையன் போகிறான்னா, ஒரு குட்டி பிள்ளை போகிறான்னா, அவங்க கூட அம்மா அல்லது அப்பா இல்லை கார்டியன் யாராவது ஒரு ஆள் இலவசமாக அந்த பிள்ளைங்களை விளையாடுறத கூட இருந்து கவனிச்சிக்கலாம். காலில் ஷூவுக்கு போடுற சாக்ஸு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ஸ் நீங்களே கூட வீட்டிலேருந்து கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே சாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு 30 ரூபான்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறாங்க. அங்கே ரொம்பவே தூசி அழுக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற விளையாட்டு மேட்டு அதெல்லாம் அழுக்கு பண்ணிடக்கூடாதுன்னு அந்த சாக்ஸை போட சொல்லி அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. அது இல்லைன்னா 30 ரூபா கொடுத்து அந்த சாக்ஸை வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்ஸை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே போல் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. 10 மாத குழந்தையிலேருந்து 10 வயசு சிறுவர் சிறுமியர் வரைக்கும் அங்கே உள்ளே போனீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் எல்லாமே ஸ்பான்ச்சில் கீழே விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாத அளவுக்கு அவங்க அந்த பில்டிங் ஃபுல்லாகவே விளையாட்டு கூடத்தை வடிவமைச்சிருக்காங்க. பிள்ளைங்க அந்த பாலில் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் அந்த பாலில் உளுந்து பிறண்டு விளையாடுறாங்க. அதில் ஸ்பான்ச் போட்டு வச்சுருக்காங்க. அதில் உளுந்து பிறண்டு விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஜம்பிங்னு சொல்லி ஒரு வலை கட்டி வச்சுருக்காங்க. அந்த வலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக அந்த பிள்ளைங்க எவ்வளோ தான் ஜம்ப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி அந்த ஜம்பிங் இடத்தையும் அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்க போகக்கூடிய காரு, ட்ரெயினு, பைசைக்கிள் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சு அதையும் அந்த விளையாட்டு கூடத்தில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூட போகிற பேரண்ட்ஸுமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்கு அவங்க அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் ஒருத்தவங்க விளையாண்டாங்கன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ரொம்ப நெருக்கமாகலாம் இல்லாதபடி தள்ளி வச்சு விளையாட வைக்கிறாங்க. இந்த 300 ரூபா கட்டணத்துக்கு ஒரு சில கேம்ஸை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு 5 காயின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 5 காயின்ஸு அங்கே அந்த பைக்கு, காரு, அப்புறம் அந்த டேஷ்போர்டு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் அந்த ஸ்ட்ரைகர் வச்சு விளையாடுறது, இதெல்லாம் இந்த காயின்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 200 ரூபா கூடுதலாக வசூலிக்கிறாங்க. 500 ரூபான்னு சொல்லி மொத்தம் 300 ரூபா ப்ளஸ் 200 ரூபா 500 ரூபா. இந்த 500 ரூபா வாங்கிட்டோன்னா 300 ரூபாய்க்கு இலவசமாக விளையாடக்கூடிய எல்லா கேமும் விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 50 ரூபான்னு சொல்லி எக்ஸஸாக 4 கேமுக்கு கொடுக்குறத அவங்க ஒரு 5 காயினாக கொடுக்குறாங்க. அந்த 200 ரூபாய்க்கு 5 காயினாக. அது தனியாக வாங்கினோன்னா 50 ரூபா, இல்லை இதோடு நாங்கள் இந்த பேக்கேஜோடு சேர்த்து எடுத்துக்கிறோன்னா அது 500 ரூபா அப்படின்னு சொல்லி வசூலிக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இருக்கிற விளையாட்டு பொருட்கள் எல்லாமே சின்ன பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதில் விளையாடுறாங்க. 1-2 பிள்ளைங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க, மற்றவங்களாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. உள்ளே நுழையிற 1 வயசுலேருந்து 10 வயசு பிள்ளைங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. அந்த மேலே ஏறி நடந்து ஓடுறது, அவங்க
அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு இப்படியெல்லாம் அதில் அமைச்சிருக்காங்க. அதில் அந்த பிள்ளைங்க சப்வே மாதிரி கீழே இறங்கி அதில் ஓடி வந்து விளையாடுறாங்க. குழாய் மாதிரியாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த குழாய்க்குள்ளே பிள்ளைங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்து அதில் விளையாடுறது, அதெல்லாம் பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காரு, பைக்கு, இந்த காயின்ஸ் போட்டு விளையாடுற விளையாட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குது. அது சின்ன பிள்ளைங்களும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை விளையாடுறாங்க. அது கூட பேஸ்கெட் பால் போடுறது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க எப்படி எப்படிலாம் விரும்புவாங்களோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று ஒன்றையும் பார்த்து ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க இந்த விங்கிள்ஸ் ஜிங்கிள்ஸோடைய உரிமையாளர். இது ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. இதுவே நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் தான் பார்த்து போனோம். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போனோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேம்ஸ் எல்லாமே. வட சென்னை பிள்ளைங்களுக்கு ரொம்ப தூரம் போய் தேடி அலைஞ்சி இந்த மாதிரி ஒரு கேம் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டு கூடத்துக்கு போகிறதுங்கிறது சிரமம் இல்லாமல் பக்கத்திலே போய் அழகாக பார்த்துடலாம். இது ஐ ட்ரீம்ஸ் தியேட்டருக்கு, அதாவது நீங்கள் ராயபுரத்துலேருந்து நேராக வரீங்க கல்மண்டபம்னா ஐ ட்ரீம்ஸ் தியேட்டருக்கு முன்னாடி இருக்கும். இல்லைனா காசிமேடு பக்கமாக வரோம் அப்படின்னா காசிமேடுலேருந்து நீங்கள் ஐ ட்ரீம்ஸ் தியேட்டர் தாண்டி அடுத்த சிக்னல் ரைட்டில் கட் பண்ணணும். நீங்கள் ராயபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா அந்த கல்மண்டபம் சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா ஒரு 4 பில்டிங் தள்ளி அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. எங்கேயும் சந்து பந்துலலாம் போய் தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. அதனால் போக்குவரத்துக்கும் ரொம்ப இலகுவாக இருக்குது இந்த விங்கிள்ஸ் ஜிங்கிள்ஸுடைய விளையாட்டு கூடம். டைம் இருக்கும்போது ஒரு முறை போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. கையில் 500 எடுத்துகிட்டு போனால் போதும். மறக்காமல் காலில் இந்த ஷூக்கு போடுற சாக்ஸை எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைனா அதுக்கு தனியாக 30 கொடுத்து வாங்கணும். 30 கொடுத்து வாங்கினாலும் ஒர்த்து தான். நல்லாயிருக்கு சாக்ஸு. நாங்கள் 30 கொடுத்து தான் சாக்ஸ் வாங்கினோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாக்ஸ் நல்லா இருக்குது. வெளியே ஷூ கடையில் போய் கேட்டால் கூட அந்த சாக்ஸு எப்படி ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சாக்ஸ் ரேட்டு குறைவாக இருக்குது. நல்லாயிருக்கு. 500 செலவு பண்ணிங்கன்னா போதும். 300 பிள்ளைங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அது சில குறிப்பிட்ட கேம்ஸு கூடுதலாக 200 5 காயின் கொடுத்துட்றாங்க. தனியாக வாங்கினா அந்த 5 காயின் 250 ஆகுது. அவங்க இந்த காம்போவாக கொடுக்குறதுனால 200 5 காயின் கொடுத்துட்றாங்க. மொத்தத்தில் ஒரு 500 செலவு பண்ணால் போதும். இப்போ ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு 8 வயசு பிள்ளையை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு பேரண்ட்ஸு ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க பிள்ளைங்க. டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் இந்த விங்கிள்ஸ் ஜிங்கிள்ஸ் விளையாட்டு கூடத்தை.